அந்த நாள் லாபம் பகுதியில் எம்ஜிஆரின் பல அறிய முடியாத தகவல்களை சினிமா ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையுமான வாமன அவர்களிடம் கேட்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாரும் கலைஞருக்கு தான் மனைவி துணைவி சம்சாரம்ன்ட்டு இருந்தது. எம்ஜிஆர் கூட 3 மனைவின்றாங்க, உண்மையில் தான் சார்? இல்லை, அப்படி நீங்கள் எம்ஜிஆர் வந்து 3 மனைவி அப்படின்னு சொல்லுகிற பொழுது முதல் திருமணமான ஒரு மனைவி, அடுத்த அவங்க இறந்து போன அப்புறம் தான் அடுத்த மனைவியை கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நோய் ஒரு காச நோய் அப்படிங்கிற பொழுது தான் அவருக்கு வந்து 3வது அவருடைய மனைவியாக அமைந்தவரோடு அவருக்கு தொடர்ந்து இருக்கிறது. ஆகவே ஒரே நேரத்தில் வந்து அவர் 3 பேரோடு வாழவில்லை. 2 பேர் இருந்தாங்க. ஆனால் மொத்த நோய் அவங்களுடைய சம்மதத்தோடைய 2வது மனைவிக்கு காச நோய் இருந்ததுனால, காச நோய் இருக்கிறவங்களோட நம்ம வந்து பக்கத்தில் போகாமல் அவங்களுக்கும் காச நோய் தொற்று அது அப்படிங்கிறதுனால தான் அடுத்தது நடந்ததே தவிர ஒரே நேரத்தில் அப்படி வச்சுக்கல அவர். சரி சார். சார், அவருக்கு முதல் மனைவி யார், எப்படி கல்யாணம் நடந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நல்ல கேள்வி. அதாவது அவருடைய அந்த முதல் கல்யாணம் ஒரு மிக வினோதமான முறையிலே நடந்திருக்கிறது. எப்படின்னா அவங்க அம்மாவும் எம்ஜிஆருக்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்ப நெருக்கமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவள்தான் அன்னை மகாசக்தி, தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு அவர் பாட்டெல்லாம் சொல்கிறதில்ல, அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். ஸோ ஆகவே தாய் என்பவள் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான. தந்தை 2.5 வயசுலேயே இறந்து போயிட்டார். அதனால் தாயினுடைய ஒரு நங்கூரம் போல் வாழ்க்கையில் வந்து வீடுன்னு ஒன்று இருக்கணும்ல. ஒரு வீடுன்னு இருந்தால் யாராவது ஒருத்தர் இருக்கணும். அவங்க இப்படி நடந்துக்கோ, அப்படி நடந்துக்காதுன்னு சொல்லணும். இப்படி தான் சரி, இப்படி தான் நடக்கணும்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா வீடுங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஆகவே அதுபோல் எம்ஜிஆருக்கு அவங்க அம்மா தான் அமைஞ்சாங்க. அவங்க அம்மா ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, பொதுவாக அதிக நாள் பிரிந்திருக்க மாட்டார்கள் பிள்ளைகளை. பிரிந்திருக்குன்னா ஆரம்ப காலத்தில் பிரிந்திருக்க வேண்டியது. ஏன்னா இவங்க நாடகத்துறையில் 8 வயசு 7-8 வயசில் போயிட்டார். அப்போ நாடகத்துறையோடு போயிட்டுருக்கே வேண்டியதான். அப்போ நடுவில் தான் பார்க்க முடியும் அம்மாவை. அதுக்கு அடுத்த காலம் ஒரு 16 வயசுக்கு அப்புறம், இவர் 18 வயசுக்கு அப்புறம் நாடகத்துறையினுடைய தொடர்பு இவர்களுக்கு போயிடுது. அப்புறம் சினிமாவுக்குள்ளே சதிலீலாவதிங்கிற சினிமாவில் 1936, இப்போ எம்ஜிஆருக்கு ஏறக்குறைய ஒரு 18 வயது, அந்த நேரத்திலேயே சினிமா உலகத்தை சார்ந்து இருக்க தொடங்கி விடுகிறார். அப்போது ஓரளவுக்கு அம்மாவுடைய தான் இருக்கலாம். அப்போது அப்படி அம்மா வந்து எங்கேயாவது போனாங்க, உறவினர்களை பார்க்க போனாங்க அப்படின்னா 2-3 நாளைக்கு அப்புறம் போக மாட்டாங்க. ஆனால் ஒரு திரை பாலகாட்டில் வந்து சில உறவினர்களை பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு 7 நாள் 8 நாள் வந்து வரவே இல்லை. உங்களுக்கு ஒரே கவலை, அங்கே ஏதாவது உடம்பு சரியா இல்லையா, என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இவர் வந்து கேட்கும்போது ஒரு கடிதம் இருக்கிறது. இந்த கடிதத்தில் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியா இல்லை, இப்போ பரவாயில்ல. ஆனால் அம்மா வந்து ராமச்சந்திரனையும் எம்ஜி சக்கரபாணியினுடைய முதல் பெண் அவளையும் மணின்னு கூப்பிடுறது, அவளையும் 2 பேரும் பாலக்காட்டுக்கு வர சொல்லுங்கோ என்று கடிதம் வருகிறது. ஆகவே இவர் பாலக்காட்டுக்கு, சென்னையிலேருந்து பாலக்காட்டுக்கு ஏறுறார் ட்ரெயின். இதில் ஒன்று சார், அவர் சினிமாவில் அப்போ எந்த நிலையில் இருந்தார் சார்? அதுவும் முக்கியம் இல்லை, முக்கியமான கேள்வி, நல்ல கேள்வி. அப்போது சினிமாவில் எந்த நிலையில் இருந்தார்னா மிகவும் கஷ்டமான இக்கட்டான நிலையில் தான் இருந்தார். ஒரு எந்த விதமான அவருக்கு நிரந்தரமான வாய்ப்புகளோ நல்ல பேரெல்லாம் இல்லை, வருமானத்துக்கு நிரந்தரம். ஆனால் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணுறதுக்கே வீர் ஜெகதீஷ் அப்படிங்கிற எம்ஜிஆர் நடித்த படம் 38 வந்த படத்தினுடைய ஒரு ஸ்டில்லு, அவர் ஒரு பெண்ணோடு இருக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா மாதிரி இவர் உட்காந்துருக்காரு. அந்த ஸ்டில்ல வச்சு தான் இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு அந்த முதல் மனைவி பெண்ணுக்கிட்ட காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவர் எம்ஜிஆர் கேட்குறாரு, இப்படி என்னுடைய ஸ்டில்லை காட்டியிருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட, அதில் நான் ஒரு நடிகனாக வேறொரு பெண்ணோடு இருப்பது போன்ற காட்சி இருந்தால் கூட என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு பொம்பளையோடலாம் அதிகமாக பழகிறவன் அவன் அப்படின்னு நினைக்கல, அதை பார்த்துட்டு இவன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு இவர் சொல்கிறார். அப்போது இவருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு எதுக்கு கூப்பிடுறாங்க அம்மான்னு தெரியாது. உடம்பு தெரியாதுல்ல, உன்னையும் பார்க்கணும் குழந்தையும் பார்க்கணும் போல இருக்குது, வான்னு தான் கூப்பிட்ருக்காங்க. இவர் அப்படி போயிட்டுருக்கும் பொழுது
திடீர்னு இவருடைய அண்ணனுடைய ஒரு மாமன், சிறிய மாமனார்ன்றார், ஒரு உறவினர், அவர் வந்து ஈரோட்டில் அப்படி பார்த்துன்னு வர்றார் இந்த ட்ரெயினில், ராமச்சந்திரன் இருக்கானான்னு. இவங்க 3வது 3rd கிளாஸில் தான் போகிறாங்க. பார்த்துக்கிட்டே வந்தோடனே அவரோட இவர் பேசுகிறாரு. அவருக்கு எப்படி தெரியும் இவங்க போகிறது அப்படின்னு பார்த்தா அவருக்கு தெரியும். அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ராமச்சந்திரன் இப்படி வரான் கல்யாணத்துக்கு தான், நீ இழையில் வந்து ஈரோட்டில் நீ வந்து அவனோட நீயும் வந்துரு, ஜாக்கிரதையாக கூட்டின்னு வா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் அவர் என்ன யோசனை பண்ணுறாரு, கல்யாணம்னு அங்கே போன அப்புறம் தெரியுது கல்யாணத்துக்கு தான் கூப்பிட்ருக்காங்கன்னு. அப்போது சக்கரபாணி கூட அண்ணனுக்கு கூட தெரியாமல், அண்ணன் நீங்கள் வராமல் இங்கே கல்யாணமா, என் அண்ணன் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேனே அப்படின்னு நினைக்கும்போது, அவன் அண்ணனுக்கும் தெரியும் அவனுக்கு கல்யாணத்துக்காக தான் இங்கே கூப்பிட்ருக்கான்னா, என்னடா அது ஊரில் இருக்கிறவன் எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம் எம்ஜிஆர் இருக்குன்னு, நீ எம்ஜிஆருக்கு மட்டும் கல்யாணம் தெரியும். இப்படி ஒரு நிலையில் அவங்க அம்மா, அப்போது அவர் அங்கே போகிறாரு. அவங்க அம்மாவை பார்க்கும்பொழுது அம்மா உடம்பு எப்படி இருக்குது, அப்படி ஒரு கவலை இருந்தது இல்லை அப்படின்னு பார்த்தா, ஏதோ அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு நல்லாவும் இல்லை, மனசும் நல்லா இல்லை, ஒரு டைப்பாக இருக்காங்க. அதில் இவர் வந்து ஒத்துக்க வேணான்னு நினைக்கிறார். என் மேலே எப்படி திணிக்கிறது, ஏதோ ஒரு பொம்பளையை கூப்பிட்டு திடீர்னு கூப்பிட்டு கல்யாணம்டான்னு உனக்கு சொன்னால் பண்ணிடணுமா அப்படின்லாம். அப்புறம் 70களில் இதெல்லாம் பேசுகிறாரு, மைண்டில் வருது. அப்போது அந்த மாதிரி நிலையில் அவருக்கு ஒரு பயமும் வருது. அம்மாவுடைய நிலை எப்படி இருக்கிறது, நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அம்மா என்ன செய்வார்கள், உயிரோடு இருப்பார்களா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு வருது. அப்படிலாம் வந்து பாருடா, நீ என்னமோ பண்ணிக்காது போ, பொண்ணை பாருடா, ஃபஸ்ட்டு பொண்ணை பாரு, அப்புறமா ஏதாவது அதை வந்து இதை இப்படி போடுறாங்க. சிட்டாரி குளம் பார்கவி தான் அவங்களுடைய பேர். சிட்டாரி குளம்னா குடும்ப பேராக இருக்கலாம், இடம் பேர் இல்லை, அது குடும்ப பேர் தான். அப்படி அந்த பெண்ணை பார்த்தா எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு கலப்பு மனம், அவள் ஒரு பிராமண பெண் அப்படிங்கிறாரு. இப்போ அப்படி சொல்லும் பொழுது, இப்போ கேரளாவில் ஒரு முறை இருந்தது. அந்த முறையில் வந்து மருமக்கள் தாயம்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நம்பூதிரி குடும்பங்களில், பிராமின் நம்பூதிரி குடும்பங்களில் முதல் அண்ணன் மூத்தவன் தான் ஒரு பிராமண பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பான், மற்றவங்கள்லாம் நாயர் பெண்களை திருமணம் செய்து கொள்வார்கள். அப்படி பிறந்தவங்களா இவங்க. இல்லைன்னா அப்பாவும் நம்பூதிரி, இவங்களும் அம்மாவும் ஒரு பிராமண பெண்ணான்னு தெரியல. ஆனால் அவர் இது கேரளாவில் இருக்கக்கூடிய முறையை விளக்கிறதுக்கு அங்கே சம்பந்தம்ங்கிற முறை, அது அந்த கேரள முறை வேறு, அப்படிங்கிறத விளக்குவதற்காக அவர் சொல்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பெண் ஒரு பிராமண பெண் என்பதை அவர் நிறுவுகிறார். அதே நேரத்தில் அந்த கல்யாணத்தில் பார்க்கும் பொழுது, அந்த பொண்ணை பார்க்கும் பொழுது இவருக்கு வந்து தூக்கி வாரி போடுகிறது. இப்படி ரோஜா பூ மாதிரி இப்படி இவ்வளவு சிவப்பா ஒரு பொண்ணு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்து அவருக்கு அவ மேலே நேசம். அவரே சிவப்பு தானே சார், அப்போ எம்ஜிஆரே வியக்கக்கூடிய அவங்க விட அவங்க அதிகமாக சிவப்பு. அதான் அப்படி அந்த மாதிரி நிலையில் அவருக்கு பற்றுதல் ஏற்படுவது மட்டுமல்ல, கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. இது வந்து 1939 உலக போர், இரண்டாவது உலக போர் 39லேருந்து 45 வரைக்கும். ஆமாம், இரண்டாவது உலக போர். அப்போது அவங்க வந்துடுறாங்க. அப்போது இன்னும் ஒருனா வீட்டில் வந்து பார்த்தா சக்கரபாணி, அவர் ஒய்ஃபு, குழந்தை, எம்ஜிஆர், அவங்க அம்மா, இது கூட்டு குடும்பமாக. ஆமாம், இல்லைதான் அவங்க அண்ணன் தம்பி எப்போதுமே அப்படி தான் இருந்தாங்க பல காலம். அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு அந்த அந்த குழந்தை அண்ணனுடைய பொண்ணு இருக்குது பாருங்க, மணிங்கிறத, அதை வந்து அது எம்ஜிஆரோட தான் இருக்குமா. குழந்தைன்னா அவ்வளோ வாசியான். ஆனால் எம்ஜிஆர், சில பேர், நிறைய பேர் எம்ஜிஆர் மாதிரி நாம் இருக்க மாட்டோமா, அது ஒரு கடவுள் மாதிரி, அவருக்கு எல்லாரும் விரும்புகிறாங்க, அவரை எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் கல்யாணத்திலேயே பார்த்தா 1 2 3ன்னு அவருக்கு எத்தனையோ சோகங்கள்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து தனக்கு பிள்ளை பிறக்கலைங்கிறதும் ஒரு சோகம் அவருக்குள்ளே இருந்திருக்கு, மனசில் இருந்திருக்கு. ஐயோ இருந்திருக்கு. அதை இவர் சொல்கிறார், அவருடைய அசிஸ்டண்ட்டாக எழுதினவர், அவர் வந்து சொல்கிறார், அவர் கல்யாணத்தில் வந்து கல்யாணத்துக்கு அவர் கல்யாணம் நடக்கும் பொழுது, அண்ணன் வரட்டும், அவர் உன்னை வாழ்த்துவார் அப்படின்னு. ஏன்டா, எனக்கு குழந்தையே பிறக்கல, நான் உன்னை வாழ்த்துறதை விட அண்ணன் நிறைய பிள்ளைகள் பெற்றவர், அவர் வாழ்த்தட்டும் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு உள்ள அந்த காயம் இருந்தது. எதுக்கு அதை சொல்கிறேன்னா, நாம் அவனாக இருக்க மாட்டோமா, அவர்களுடைய வெற்றியெல்லாம் நமக்கு கிடைக்காதான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்கள் அதிகம். அதுபோல் எம்ஜிஆருக்கு ஒரே வறுமை. அந்த முதல் பொண்டாட்டி, அதாவது பார்கவி, அவர்களோடு சென்னையில் அவர் இருந்தபோது
அப்போனா சினிமாவில் அவர் ரொம்ப போராட்டத்தில் தான் இருந்திருக்கார். ஆமாம், அப்போது வீர் ஜெகதீஷை காட்டினாங்கன்னு சொன்னோம். வீர் ஜெகதீஷுக்கு அப்புறம் அவர் ஒரு நல்ல ரோல் தான், ஒரு பரவாயில்ல ரோல் தான். அதுக்கப்புறம் தக்ஷ யஜ்ஞம்னு படத்தில் நடித்தார், அதெல்லாம் சின்ன ரோலு இந்த ரோலு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அசோக் குமாருங்கிற படத்தில் நடித்தார். அதில் எம்கே தியாகராஜ பாகவதருடைய கண்ணை வந்து இது பண்ணிவிடுவாங்க, அவருடைய சிற்றன்னையினுடைய ஒரு இதனால் அவர் கண்ணை அவிச்சிரு அப்படின்வாங்க. அப்போது கண்ணை வந்து எம்ஜிஆர் தான் குத்துவார். அப்போது அந்த ஒரு சுச்சுவேஷன், மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வராரு. அதே மாதிரி தான் அதே மாதிரி ஹரிச்சந்திரான்னு ஒரு படம் பியூச் அப்புறம் ஒரு சில ஆண்டுகளில் வராரு. அதில் வந்து சூரிய ஒரு இதுவாக வராரு, ஒரு அமைச்சர் மாதிரி கூட இருக்கார். ஸோ அந்த மாதிரியான நிலையில் தான் இருக்கார் அவர். ஆகவே ஒரு வறுமை அதிகமாக இருந்திருக்கு. 3 வருஷம் சுமார் அவர் அந்த பார்கவி அப்படிங்கிற அதில் என்னென்னா, எம்ஜிஆருக்கு தினந்தோறும் இந்த நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த பொண்ணு பிராமண பொண்ணுன்னா என்ன, அது வந்து அந்த நான்வெஜ்ஜை வந்து அந்த வாசனை வந்தாலே வாந்தி எடுக்கும். அதெல்லாம் மீறி அது அந்த இடத்துல இருந்து ஒரு நாள் சொல்கிறாங்க, ஒரு குழம்பு வச்சுருக்கு, எப்படி இருக்குன்னா பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. பிரமாதமாக இருக்குது இந்த குழம்பு, அதாவது ஏதோ ஒரு எலும்பு போட்டு நல்லா இருக்குண்ணா. ஆடா, அப்போ இவருடைய எம்ஜி ஜெகரபாணி வைஃப் இருக்காங்க, இவ்வளவு நாள் நான் பண்ணி போட்டதெல்லாம் போயிடுச்சு, இந்த ஒரு பொண்ணு அவள் தாண்டா பண்ணியிருக்கா, பார்கவி தாண்டா பண்ணியிருக்கா உனக்காக, அவள் தன்னுடைய இதை விட்டுட்டு அவள் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னொன்னே அப்படி நடக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஏதோ காரணங்களால் ஊருக்கு அனுப்பிச்சிடுறாரு பாலக்காட்டுக்கு திருப்பி. என்ன அது வந்து அவர் சொல்கிறாரு இங்கே சென்னை எல்லாம் காலியாச்சு, 1942 சென்னையை ஜப்பான் குண்டு போடுறான் அப்படின்னு போய் நிறையா வீடுலாம் ரொம்ப காலியாச்சு. இப்போ எங்கள் தெருலையே நான் இருந்த மந்தவெளியில் இருந்த ஒரு தெருவில் ஒரே காலியாகி போய் அங்கே தான் ஒரு தனிகாச்சல முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு வீடு 5000 ரூபாவுக்கு பிரமாதமான ஒரு பங்களா மாதிரி கிடச்சிது. அதில் தான் இருந்தார் கடைசி வரைக்கும், நான் அவரை போய் மீட் பண்ணுவேன். அதுபோல் பல பேர் காலி பண்ணி ஓட்டாங்க இங்கே. அந்த காலகட்டத்தில் நீங்கள்லாம் போயிடுங்கோ, இங்கே வேணாம், அந்த இது வைக்க வேணாம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன்றாரு. இல்லைனா வறுமையின் காரணமாகவோ இவர் கொஞ்சம் பலவீனமானாருங்கிற காரணத்தினாலேயோ போயிட்டார். அங்கே போய் அவங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாங்க. எங்கள் பாலக்காட்டில். ஆமாம், பாலக்காட்டில். அப்படின்னு ஒரு போய் இவரால் கொஞ்சம் கூட தாங்க முடியாத இது. அவர் அந்த பெண் வந்து பல ஒரு பலவீனமாக இருந்து அப்படிலாம் இருந்து எல்லாம் இருந்தால் கூட அவருக்கு அவங்க மேலே ரொம்ப பற்றுதல் இருந்தது. அந்த குடும்ப வாழ்க்கை எத்தனை வருடங்கள்? அதான் ஏறக்கூடிய 3 வருஷம். 3 வருஷம் தான். 3 வருஷம் தான். 3 வருஷம் அந்த அம்மா வந்து இங்கே அவங்க சென்னையில் ஒரு போராட்டமான வாழ்க்கைக்கு இடையில் பாவம் அந்த பெண்ணுக்கு தனிப்பட்ட போராட்டங்கள், என்ன நான்வெஜ்ஜே சாப்பிடாம நான்வெஜ்ஜை சமையல் பண்ணுறது கொடுக்கறது, அதெல்லாம் வந்து என்னவோ. ஸோ சாப்பாட்டுக்கே அப்போ கஷ்டம்தான். ஆமாம், அந்த குடும்பமே. ஆமாம், எம்ஜிஆர் குடும்பம். ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இப்போனா அவங்க வந்து யாராவது எம்ஜிஆர் சக்கரபாணி ஓரளவுக்கு நடிக்கக்கூடியவர், கொஞ்சம் எப்படி கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய வில்லன் ரோலெல்லாம் மிளிரக்கூடியவர். எம்ஜிஆரை வந்து தனியாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத எப்படின்னா, அதை யாராவது தெரிஞ்ச டைரக்டர் இவங்க வந்து சிபாரிசு பண்ணால் தான் உண்டு. ஓ, அப்படி தான் பட வாய்ப்பே கிடச்சிட்டு இருந்தது. ஆமாம், ஆரம்பத்தில். ஆமாம், அவர் எம்கே ராதா, அவர் கந்தசாமி முதலியார் அப்படின்னு எம்கே ராதாவினுடைய தந்தை ட்ராமாலெல்லாம் இருந்தார். அவருக்கு எம்கே ராதாவும் ரொம்ப ஃப்ரெண்டு எம்ஜிஆருக்கு. எம்கே ராதா என்ன பண்ணுவார், பையன் அவனுக்கு ஏதாவது கொடுப்பா, ரோல் கொடுப்பா அப்படின்னு சொல்லி இவர் கொடுக்கறது. இவருக்கு பாடவும் பெரிய அளவில் பாட மாட்டார். மற்றபடி நடிப்பும் அப்படின்னு சொன்னால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நடிக்கவே இது வேணாம் அப்படின்னு டைரக்டர், பெரிய டைரக்டர்லாம் சொன்னாங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில் தான் அவர் போராட்டத்துக்கு அப்புறம் வந்துகிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் அவருக்கு நடந்தது. முதல் ஒய்ஃபு. ஆமாம். அப்புறமா சார் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தார்? ஆமாம், அதான் முதல் ஒய்ஃபு எப்படி நடந்தது சொன்னோம்னா, அவங்க அம்மா முடிவு பண்ணி, அம்மாவே கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணி எதுவுமே சொல்லாமல் அவரை கூப்பிட்டு அப்படியே எல்லாம் பண்ணி தலை கட்டினா மாதிரி தான் பண்ணாங்க அவங்க. ரெண்டாவதும் அவங்க தான் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ராமச்சந்திரனுக்கு இப்படி ஒரு இது ஆகிட்டு போச்சு. அதனால் உடனே சதானந்தவதி அப்படின்னு ஒரு பெண்ணுடைய அந்த குடும்பம், அந்த குடும்பத்தோட இவர் வந்து அவங்கள இது பண்ணாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த பார்கவியை பார்க்கும்பொழுது எம்ஜிஆர் வந்து ஆஹா இவ்வளவு சிவப்பா இவ்வளவு அழகா அப்படின்னு இதுவானார். இந்த பெண்மணியை பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க, இவர் பார்ப்பதற்கு ரொம்ப சாதாரணமாக தான் சாதாரண பெண் மாதிரி தான் இருந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சதானந்தவதியை வந்து இவருக்கு திருமணம் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது எங்கே இந்த இதெல்லாம் எங்கே நடக்குது, எந்த ஊர்? அது இப்போ ஏற்கனவே பாலக்காட்டில் ஒரு பாலக்காட்டில் தான். அது ஒரு குழலும் மன்னனும் ஏதோ ஒரு சின்ன ஊர், சின்ன ஊர், நல்ல அழகான ஊர் அது. அந்த இடத்துல தான் பக்கத்தில் பாலக்காட்டு டிஸ்ட்ரிக்டில் தான் பக்கத்தில் நடக்குது. அப்போது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன வேடிக்கையான சமாச்சாரம்னா, அந்த குடும்பத்தில் பல பேருக்கு அந்த பெண்ணை எம்ஜிஆருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு பொண்ணு 3 வருஷத்துக்குள்ளே ஃபினிஷ் ஆகி போச்சு. இப்போ இவளையும் கொடுத்து இவனையும் யார் இவர், யார் இந்த ராமச்சந்திரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ரொம்ப தமாஷான இது கேட்குறாங்க. ராமச்சந்திரன் வந்து அந்த பொண்ணுனுடைய அம்மா, சதானந்தவதியினுடைய அம்மா, அதாவது வருங்கால மாமியார். கேட்குறாங்களாம், இந்த உன்னுடைய முதல் பொண்டாட்டி எப்படி இருந்தா? எம்ஜிஆர்கிட்டயே பொண்ணு பார்க்குற போகிறப்ப. ஆமாம், போயிருந்தேன். எப்படி அது டீட்டெயில்ஸ் எல்லாம் கிண்டுறாங்க. ஓ, இவருக்கு மனசு ஏற்கனவே இவருக்கு வந்து அதை பற்றி கேட்குறாங்கங்கிறது இல்லை, அதை நினைச்சாலே இவருக்கு தாங்க முடியல. அவளை பாசமாக அன்பாக இருந்திருக்காரு முதல் வயசுல. ஆமாம். அப்போது இவளை கொடுக்குறவ ஏதோ சந்தேகத்தோடு கிண்டுறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னு அவருக்கு தாங்கவே முடியல. இல்லை, அவங்களுக்கு முதல் வைப்பு எப்படி சத்துதில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படி ஒரு இதுமா. ஆமாம், பின்ன ஏன் இல்லைன்னு கேட்பாங்க. ரெண்டாவது ஏன்னா டீட்டெயில்ஸ்லாம் கேட்க வேணாமா? ஆமாம். அப்போது அவங்க கேட்டுட்ருக்காங்க. அப்போது கேட்கும் பொழுது இவருக்கு அந்த ஒரு மனசு இதுவாகிடுறது. இவர் என்ன பண்ணுறாரு, சரி இதை கொஞ்சம் வெளியில் காத்தாட வந்துட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தால் அங்கே ஒரு 10 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. வேறு ஒரு ஆள் நின்றுட்டுருக்கான். அந்த ஆள் அந்த பசங்க கேட்குறாங்க, நீ சினிமாலாம் இது பண்ணுவாமே, பாடுவியா நீ அப்படின்னு கேட்குறான் அவன் பையன். இது எந்த வருஷத்தில் நடக்குது சார்? இது 42. 40. நீ பாட தெரியுமா அவனுக்கு? இல்லை, நான் ட்ராமாவில் பாடியிருக்கேன், ஆனால் நான் வந்து இப்போல்லாம் பாடுறதில்ல, அதில் இல்லை, பாகவதரோடு நடிச்சிருக்கேன் நான். அப்போ பாகவதர் நல்லா பாடுவார், நீ பாடினியா? இல்லை, பாகவதர் பாடுவார், ஆனால் எனக்கு அந்தெல்லாம் பாட வராதுன்னு ஹான்னு சிரிக்கிறாங்க பசங்க. இவனுக்கு கிண்டல். அப்படி கிண்டல் பண்ணுறாங்க இவரை. ஸோ எதுக்கு அந்த குடும்பத்திலேயே ஏதோ இவருக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு இது உள்ளே இருக்குது அந்த குடும்பத்துக்குள்ளே. முதல் வைஃப் இறந்ததுனால அந்த சந்தேகத்தில் அந்த இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பசங்கள்லாம் இப்படி கிண்டல் பண்ணுறாங்க. அவர் கேட்குறான், என்எஸ் கிருஷ்ணன் வந்து வருவாருன்னு இங்கே இதுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு வரும்பொழுது எங்கே வந்தார்? ஒன்றும் வரலையே. என்எஸ் கிருஷ்ணன் தெரியுமா, பார்த்துருக்கியா நீ? என்எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆரும் க்ளோஸாக எத்தனையோ 2 பேரும் குஸ்தியே போட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லை சார்? அவங்களுக்கு தெரியாது. என்எஸ் கிருஷ்ணன் பார்த்துருக்கியா நீ? என்எஸ் கிருஷ்ணனோட இங்கே அச்சுதன் நாயர் இருக்கார், அவர் என்எஸ் கிருஷ்ணனோடலாம் ஃபோட்டோலாம் வச்சுருக்காரு, பல நடிகர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காரு. உங்கள்கிட்ட ஏதாவது ஃபோட்டோ இருக்கா? அச்சுதன் நாயரும் யாரும் கிடையாது, சும்மா அவங்களே. இப்போ ஃபோட்டோ காமி. இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுங்க. செல்லப்பன் நாயர்னு ஒருத்தர், அவர் வந்து எம்ஜிஆரை இப்படி பண்ண உள்ளே போகிறார். எம்ஜிஆர் அது உள்ளே போய் சார், அது அந்த திருமணம் இப்படி தான் நடந்தது. இவ்வளோ கூட அவாய்ட் பண்ணியிருக்காங்க குடும்பமே, நடந்துடைய குடும்பம். நிர்பந்தங்களால் தான் பல விஷயங்கள் நடக்கின்றன வாழ்க்கையில். பல விஷயங்களுக்கு வந்து விட்டு கொடுப்பது ஏதோ நிர்பந்தங்களின் காரணமாக. நிர்பந்தத்தின் காரணமாக சதானந்தவதி எம்ஜி ராமச்சந்திரனுடைய மனைவியாகி விடுகிறார். சரி, அப்படி இருந்தால் கூட அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணிருக்குல, பொண்ணு கட்டி கொடுக்கக்கூடாதுன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது எப்படி தான் சமாதானம்? அது சமாதானம்னா அவங்க கேட்குறாங்க, கேள்வி கேட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ பார்க்குற வரைக்கும் ஒத்துக்கிட்டாங்க. பார்க்குற வரைக்கும் என்ன, அது ஒரு திருமணத்தினுடைய முதல் படியாக ஒற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் இவரை பார்த்தோன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த சதானந்தவதி வந்து சொன்னாங்களாம், இவங்க நம்மளை வந்து கேலி பண்ணுறவங்களெல்லாம் தோற்று போவாங்க, நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் வருவீங்க, நீங்கள் ஒரு நாள் பெரிய அளவில் வருவீங்க, அப்போது அவங்களுக்கெல்லாம் முகத்தில் இது பூசினா மாதிரி இருக்கும், கறி பூசினா மாதிரி இருக்கும், கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆமாம், முடிந்த பிறகு. அதன் பிறகு தான் படிப்படியாக அவருக்கு வந்து சதானந்தவதியினோட வாழ்க்கை தொடங்கியது. அந்த தொடங்கும் போதெல்லாம் அந்த காலகட்டத்திலலாம்
சதானந்தவதி மனைவியாக இருக்கும் பொழுது தான் 1947 அது வரைக்கும் சின்ன சின்ன ரோல் கிடச்சிட்டு இருந்தது. ஸ்ரீ முருகன் ஒரு படம் நினைக்கிறேன், ஸ்ரீ முருகன் சென்ட்ரல் ஸ்டூடியோவில். அதில் ஒரு டான்ஸு, இவர் வந்து சிவபெருமான் ஆடுவார். இந்த ஆடுறதுக்காக, அந்த டான்ஸ் ஆடணுங்கிறதுக்காக 1 மாதம் டான்ஸு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, டான்ஸுக்காக. அதெல்லாம் பிற்காலத்தில் அவருக்கு தேவையே இல்லை அதெல்லாம். அதில் நடித்தார். அதே மாதிரி ரத்னகுமார்னு ஒரு படத்தில் பியு சின்னப்பாவோட நடித்தார். இப்படிலாம் நடிக்கும் பொழுது தான் எம்ஜி ராமச்சந்திரனை வச்சு ஒரு கதாநாயகனாக போடலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா ஜூபிட்டர் பிக்சர்ஸ் உரிமையாளர்கள் சோமசுந்தரம் அவருக்கு வருகிறது. அப்போது எம்ஜிஆர் இப்போ சொல்கிறாரு, அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சென்னையில் இருந்தது, கோயம்புத்தூர். இதெல்லாம் நடக்கிறது ஃபுல்லாக கோயம்புத்தூர் தான். இல்லை, ஜூபிட்டர் பிக்சர்ஸில் வருது கோயம்புத்தூர். அதே மாதிரி ஸ்ரீமுருகனும் கோயம்புத்தூர். ஓகே, அதெல்லாம் கோயம்புத்தூர். அது மாதிரி நடக்கும்போது இவர் ரத்னகுமாருங்கிறது வந்து சென்னை. ஒரு சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த ரத்னகுமார் வந்து சௌராஷ்டிரா இதில் முருகன் டாக்கீஸ் அவங்க எடுத்தாங்க. அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க அந்த காலத்தில். ராயல் இது, அப்புறம் முருகன். இவங்க வந்து சௌராஷ்டிராக்காரர்கள், நல்ல தனவந்தர்கள். அவர்கள் வந்து கீழ்ப்பாக்கில் வந்து ஒரு பெரிய பங்களா மாதிரி எடுத்து, அந்த பங்களாவில் தொடர்ந்து சாப்பாட்டு இது போயிட்டே இருக்கும். குக்கு ஒன்று போட்டு சாப்பாடுனா எவ்வளோ பேர் வர்றவங்க, அது தொடர்புடையவங்கள்லாம் வந்து சாப்பிட்டு போவாங்க, டீ சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க போவாங்க. எம்ஜிஆரும் அவருடைய சக்கரபாணியும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு போவாங்க பல நாட்கள். இது அதற்காக வச்சு தான் அவருடைய உரிமையாளர், பேர் மறந்து போச்சு எனக்கு, முருகன் டாக்கீஸ் உரிமையாளர், அவர்கிட்ட நீங்கள் அப்போல்லாம் எனக்கு பண்ணியிருக்கேங்க, உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி மதிவாணன் அப்படிங்கிற ஒரு படத்தை தொடங்கினார் எம்ஜிஆர். ஆனால் அங்கே வந்து ஏதோ சில படங்கள்லாம் நின்றுட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு ப்ரொடியூசர் 2 ப்ரொடியூசர் வெயிட் பண்ணுறாங்க அவருக்கு. அதில் இவர் போட்டு கொடுத்துட்டாங்க. எவனோ யாரும் இப்படி சொல்கிறாரு, எம்ஜிஆர் வரலன்னா சிவாஜி போட்டு எடுப்பேன்னு சொல்கிறாருங்க அப்படின்னா எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டாரு, எம்ஜி சக்கரபாணி என்ன சொல்லிட்டாரு, நீ கொடுத்த இது வரைக்கும் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்றோம், நீ எதாவது பார்த்து கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சென்னையில் நடந்தது. ரத்னகுமார்லாம் சாப்பாட்டு கூட அவங்க இங்கே மாதிரி கம்பெனியில் உட்காந்துட்டு சாப்பிட்டு போனால் நல்லது அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாங்க. அப்படி அவருக்கு சதானந்தவதி மனைவியாக இருக்கும் பொழுது தான் ராஜகுமாரி அப்படிங்கிற படத்தில் முதலாக எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலே கதாநாயகன் எம்ஜிஆர் அப்படிங்கிறது வருகிறது. அதில் தானே கலைஞரும் கருணாநிதியும் அவர் அது கூட பேர் வரல. அதில் ஏசே சாமியினுடைய இது வரும். அதில் வந்து ராஜகுமாரிங்கிற படத்தில் மாலதி அப்படிங்கிற ஒரு அவதான் ஹீரோயின். இவருக்கு வந்து வாய்ப்பு கிடச்சி, இவருக்கு பாட முடியாது, பாட மாட்டார். அதனால் எம்எம் மாரியப்பா அப்படின்னு திருச்சி லோகநாதன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பின்னணி பாடகர். அவருடைய அண்ணன் முறையில் இருக்கக்கூடியவர் எம்எம் மாரியப்பா. கொஞ்சம் டிஎம் சவுந்தரராஜ் குரலும் இருக்கும் அவருக்கு. இல்லை அப்படி அது நம்ம பலவிதமாக சொல்லலாம். ஆமாம். அதை எம்எம் மாரியப்பா அப்படிங்கிறவர் அந்த காலத்தில் ட்ராமாலாம் நடிச்சுட்டு இருந்தவர். ட்ராமாலெலாம் ஹீரோவாக நடிப்பார், மெயினாக ராஜபாட் நடிப்பார். அவரை வந்து எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் எழுதின ஒரு கடிதத்தினுடைய நகல் இருக்குது. நீங்கள் தான் எனக்கு அடுத்த படத்துலையும் பாடணும், தயவு செய்து வாங்கோ அப்படின்னு. ஏன்னா அந்த கதாநாயக நடிகருக்கு சரியான பின்னணி பாடல் தேவை அப்படி. ஆனால் நல்ல முறையில் அவருக்கு ராஜகுமாரியை பல பேர் வாங்க மாட்டேன். வித்யாசாகர்னு ஒரு படம் அதே நேரத்தில் வந்தது. டிஆர் ராமச்சந்திரன் அப்படிங்கிற காமெடி நடிகர் வாழ்க்கையில் தான் நடித்தார். அவர் நடித்த படம் வித்யாசாகர். எம்ஜிஆர் நடித்தது ராஜகுமாரியை வாங்கவே மாட்டேன்னு பல பேர் புறக்கணித்து விட்டு வித்யாசாகரை வாங்கினார்கள். வித்யாசாகர் மிக பயங்கரமான தோல்வி அடைந்தது, ராஜகுமாரி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. எம்ஜிஆருடைய கதாநாயகன் என்கின்ற அவருடைய வாழ்க்கை, அதில் கூட நான் கூட ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த ராஜகுமாரிங்கிற படத்திலேயே எம்ஜிஆருடைய பிம்பம் எப்படி உருவாகும் அப்படிங்கிறதுக்கான சில கூறுகள்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் இருக்குது. காலத்தில் இப்படி தான் வருவார். ஆமாம், இந்த மாதிரிலாம் அமையும் அவருக்கு அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி சதானந்தவதியோட அவர் கல்யாணத்தினால அவருக்கு அந்த விதத்தில் வாழ்க்கை வந்து முன்னேறித்தான் சென்றது. பல தகவல்களை ஜெம் டிவிக்காக எங்களோட பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி.